வாங்க கேரட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். வறுக்காத பச்சரிசி. அரை கேரட்டை வந்து மிக்சியில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அசைச்சு அந்த விழுது 5லேருந்து 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள், உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா சப்பாத்தி பாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை சின்ன 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 உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மணிமணியாக சின்ன சின்னதாக, அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம ஒரு இட்லி பாத்திர பிளேட்டை மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையோடு வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இப்போ நமக்கு நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கிங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி போடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கேரட் கொழுக்கட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்து பரிமாறினா சூப்பராக கேரட் மணி கொழுக்கட்டை தயார்.